பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, விஜய் எம் அவர்கள் ரூ. 100 சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கும், கண்ணன் பாண்டி அவர்கள் ரூ. 100 சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கும், ராம் கோபி விளாக்ஸ் அவர்கள் ரூ. 40 சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கூடவே நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கமெண்ட் பண்றதுக்கும், லைக் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அது கூடவே எம்பையர் ஆஃப் கேடிஎம் நீங்க தான் ஆரம்பிச்சு வச்சீங்க சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. 2வது மைக்ல வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ இருக்குன்னு சொன்னீங்க. முடிஞ்ச வரைக்கும் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா சொல்லுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் ரெடி பண்றேன். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எந்த ஒரு டிலேயுமே இல்லாம பதிவுக்குள்ள போலாம். ரஷ்யா, உக்ரைன், அமெரிக்கா, அமெரிக்கா, ஒமன், ஈரான். ஸோ இது போல பேச்சுவார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருக்கு. அதோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா, நெகட்டிவா அப்படிங்கிறது மிக பெரும் கேள்விக்குறி. இப்ப வரைக்கும் ப்ராப்பரான தகவல்கள் இரு தரப்புலயும் ரஷ்யா, உக்ரைன், அமெரிக்கா இந்த சைடுல ஒரு தரப்புல எடுத்துக்கிட்டீங்கனாலும், எந்த ஒரு ரிசல்ட்டும் பெருசா சொன்ன மாரி தெரியல. அட் த சேம் டைம் ஈரான், அமெரிக்கா, ஒமன் இவங்க ஏதாவது சொல்றாங்கன்னா, அவங்களும் எதுவும் சொன்ன மாரி தெரியல. ஆனா, இப்போ ரொம்ப டென்ஸ்டான ஒரு மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. முதல்ல ட்ரைலேட்டரல் மீட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ரஷ்யா, அமெரிக்கா, உக்ரைன் இந்த 3 நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து பேசினதுல, ஜெனீவால வந்து சுவிட்சர்லாந்துல உட்கார்ந்து பேசினதுல ட்ரைலேட்டரல் மீட்டிங், பைலேட்டரல் மீட்டிங் நடந்திருக்கு. அதாவது அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல கூட்டு வந்து உக்ரைன், ரஷ்யா தான் நம்ம பசங்க தான் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. பார்த்து பேசுங்க அப்படிங்கிறது போல சொல்லிக் குடுத்துட்டு அப்புறம் வெளிய போயிருவாங்க. அப்புறம் உக்ரைன், ரஷ்யாவும் பேசிக்குவாங்க. இது போல ட்ரைலேட்டரல் மீட்டிங், பைலேட்டரல் மீட்டிங் நடந்திருக்கு. 6 மணி நேரத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரைலேட்டரல் மீட்டிங் நடந்திருக்கு உக்ரைன்ல அப்படிங்கிற போல சொன்னாங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தைகள் வந்து பார்த்தா முடிஞ்சிருக்கு. அதோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனா யூரோப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனீவால நடந்துட்டு இருக்கும்போது யூரோப்பியன் யூனியனோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ணியிருக்கலாம், வந்திருக்கலாம் அப்படிங்கிற செய்திகள்லாம் இருந்துச்சு. அதுவும் ஜெலன்ஸ்கி அவர்களோட வேண்டுகோளுக்கு இணங்க பிரான்சும் சரி, பிரிட்டனும் சரி டெலிகேஷன்ஸ ஜெனீவாக்கு அனுப்பிச்சு வச்சுக்கிறாங்க போல தெரியுது. அதுலயும் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய நபர்கள்லாம் ஃபோட்டோ புடிச்சு எல்லாம் எடுத்து பார்க்கும்போது, பிரிட்டனோட பிரிட்டன் ஸ்டார்மர் அவர்களோட அட்வைசர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருந்திருக்கிறாங்க. பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது போல செய்திகள். ஸ்டார்மர் அவர்களோட செக்யூரிட்டி அட்வைசரான ஜானத்தன் பவல் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது போல. பட் ஆனா பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய ரூம்குள்ளேயோ, இல்ல அந்த டெலிகேஷன் பக்கத்திலேயோ வந்து பண்ணா அவர் போல சும்மா ஜெனீவால வந்து பண்ண இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது போல. இன்கேஸ் அமெரிக்கா ஏதாவது சொல்லி பார்த்து, கேட்டு பார்த்து ஏதோ ஊன்னு சொன்னாங்கன்னா உள்ள வந்திருப்பாங்களோ என்னமோ தெரியல. பட் ரஷ்யா தரப்பு வந்து தீர்க்கமா நோ அப்படிங்கிற சொன்னதுனால, இவங்க யாருமே உள்ள வரல. இது அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள். கீவ் வந்து பார்த்தீங்கன்னா, செப்பரேட்டா மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியனோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இதோட சாராம்சம் ஜெலன்ஸ்கி அவர்கள், அங்க இருக்கக்கூடிய மார்க் அவர்கள் இவங்கலாம் முடிவு பண்ணிட்டு, யூரோப்பியன் யூனியனோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸோட சைமல்டேனியஸா அப்பவே உட்கார்ந்து பேசி, ஒரு முடிவுகள் எட்டப்படலாம். அதுக்கு கூட வந்திருக்கலாம். அப்படிங்கிறது உள்ள செய்திகளும் இருக்கு. ஸோ கண்டிப்பா இன்னொரு மீட்டிங் நடக்கப்போது. அதுல ரஷ்யாவும் இருக்க போறதில்ல. அமெரிக்காவும் பார்ட்டிசிபேட் பண்ண போறதில்ல. உக்ரைன் மட்டும் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பண்ண யூரோப் கிட்ட சொல்லி, யூரோப் ஒரு முடிவுகள் எடுப்பாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ இது இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள். ரஷ்யா, உக்ரைன்ல நடக்க பேச்சுவார்த்தையோட சாராம்சங்கள். இதுல ஜெலன்ஸ்கி அவர்களோட புலம்பல்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இது நம்ம அடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிக்கலாம். அதாவது அமெரிக்கா எங்கள ரொம்ப அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, காம்ப்ரமைஸ் பண்ண சொல்லுது. ரஷ்யாவ எதுவுமே சொல்லாம எங்கள சொல்லுது அப்படிங்கிற போல குற்றச்சாட்டுகள் ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்பிலிருந்து வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள். இது நம்ம அடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிக்கலாம். பட் ஆனா, இது போல பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்க அட் த சேம் டைம்ல லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் ரஷ்யா தரப்பிலிருந்து ஏவி விட்டுருக்காங்க. ஹெவியான ஹிட் வந்து பண்ணா ஒடசா, அப்புறம் டென்ப்ரோபெட்டஸ். பயங்கரமான தாக்குதல்கள், எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, சுக்குநூறா வெடிக்க வச்சுக்கிறாங்க ரஷ்யா. இது என்டையர் பிக்சர் ரஷ்யா, உக்ரைனோட விஷயங்கள். இத தவிர்த்து வேற எதுவுமே உருப்படியா அவங்க தரப்புல எந்த செய்திகளும் வரமாட்டேது. எதையும் பேச மாட்றாங்க, மூச்சு விட மாட்றாங்க. சரி ஓகே. அப்படியே ஈரான் சைடுல வந்துட்டோம் அப்படின்னா, அக்ராச்சி அவர்கள். அக்ராச்சி அவர்கள் மீடியால பார்த்து பேசுறாங்க, எல்லா விஷயங்களும் சொல்றாரு. இதுல என்னன்னா அடுத்த மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த தேதி அப்படிங்கிறது போல சொல்லி வைக்காம ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஸ்பெசிஃபை எல்லாம் பண்ண கிடையாது. ஆனா, இப்ப தொடர்ந்து பேசுவோம். அடுத்தடுத்த மீட்டிங் என்கேஜ் பண்ணலாம். டிராஃப்ட் அக்ரீமெண்ட்லாம் வந்து பண்ணா, டிராஃப்ட் காப்பி எடுத்து எடுத்து நம்ம பேசிக்கலாம். 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. ஆனா, இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நல்ல டிஸ்கஷன்ஸ்லாம் போயிருக்கு. மிக முக்கியமா சீரியஸான இஷ்யூஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாமே ரெய்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. முன்னாடி கம்பேர் பண்ணத விட இப்ப இன்னுமே கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படிங்கிறது போல அக்ராச்சி அவர்கள் தரப்பில் செய்திகள் வந்துட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு பெட்டரா ஆயிருக்கு அப்படின்னா, கடந்த 24 மணி நேரத்துல மட்டும் இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம், அமெரிக்கா குறைஞ்சது 50 விமானங்கள் ஃபைட்டர் ஜெட்ஸ வந்து பாத்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட்ல டிப்ளாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் 50 வகையான ஃபைட்டர் ஜெட்ஸ்.
F-35, F-22, F-16 சொல்லிட்டு தொடர்ந்து மிடில் ஈஸ்ட்ல வந்து டிப்ளாய் பண்ணிருக்காங்க. 2வது 2 ஏவாக்ஸ் E-3C செனிட்ரிங்கிற ஏவாக்ஸ் வந்து பண்ண ஏர்லி பார்ன் ஏர்கிராஃப்ட் ரேடார் சிஸ்டம் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து ராயல் ஏர்ஃபோர்ஸ் ஸோ அங்கே யூகேல வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து திருப்பியும் மிடில் ஈஸ்ட்டுக்கு என்ரூட் ஆகப்படும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ தொடர்ந்து அதிகப்படியான ஏர் பவர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மிடில் ஈஸ்ட்ல டிப்ளாய் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒன்று இங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்சிஜி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க தொடர்ந்து ட்ரில் 2வது நாளா ட்ரில் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் என்ன டைட்டில்ல இந்த ட்ரில்ல பண்றாங்கன்னா ஸ்மார்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிற சொல்றாங்க. நாங்க ஸ்மார்ட்டா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படிங்கிறது போல ஈரான் தரப்பு வந்து மிரட்டல்கள் அவங்க டைட்டில்லே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை மிரட்டி விட்டுருக்காங்க. உலகத்துக்கே மிக பெரும் சிக்கல். ஏன்னா 20% வர்த்தகம் அந்த பகுதியில் நடக்குது. 20% அவங்களால முடக்க முடியுது அப்படின்னா உலகத்துக்கு மிக பெரும் பேராபத்து. அதுவும் குறிப்பா மேற்குக்கு இக்கட்டான சூழ்நிலை, கேஸ் பற்றாக்குறை, ஆயில் பற்றாக்குறை எல்லாம் இருக்கக்கூடிய இந்த சமயத்துல ஈரான் இதை பிளாக் பண்றாங்கன்னா மிக பெரும் அளவுல சிக்கல்கள் ஆகும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல அட் சேம் டைம் ட்ரில்லில் வந்து பாத்தீங்கன்னா சையத் 3G சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் இந்த கட்டுமரம் கிளாஸ் இருக்கு இல்லையா ஐஆர்சிஜி நேவி இதெல்லாம் ஏவி சோதனை பண்ணிக்கிறாங்க. அவங்களோட ஆயுதங்களை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சோதனை பண்ணி பல்வேறு மிசைல்கள் வந்து பாத்தீங்கன்னா சோதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ரில்லில் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவும் சைனாவும் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற துருக்கி மீடியாக்கள் தரப்பு செய்திகள் வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒன்ஸ் அமெரிக்கா உள்ள இறங்குறாங்க இந்த அளவுக்கு ஏர் சூப்பர்மர்சி காட்டுறாங்க. விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள், 2ஆம் கட்ட போர்க்கப்பல் தனியா ஒரு செட் வருது. 3ஆம் கட்ட போர்க்கப்பல் இன்னொரு செட் வரும் அப்படிங்கிறத பல்வேறு விஷயங்கள் இங்க பேசிக்கிட்டாலும் அதிகப்படியான ஏர் சூப்பர்மர்சி கொண்டு வந்து வச்சாலும் ஒன்ஸ் அடிக்கலாம். அந்த அடி விழுந்ததுக்கு அப்புறம் என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒன்ஸ் ஈரான் இதை கிரகிச்சுக்கிட்டு வெளியே வந்து பண்ண திருப்பி ரிட்டர்ன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அமெரிக்காவுக்கு அது பேராபத்தா இருக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல. இதுல வந்து பாத்தீங்கன்னா அலி கமேனி அவர்கள் ஈரானோட சுப்ரீம் லீடர் இருக்கிறார் இல்லையா? அவர் தரப்புல வந்து பாத்தீங்கன்னா மிரட்டல்கள் வந்திருக்கு. பப்ளிக் அப்பியரன்ஸ்ல மக்கள் முன்னாடி பேசிக்கிறாரு. அமெரிக்க அதிபர் இருக்கிறார் இல்லையா? சும்மா சும்மா சொல்லிட்டே இருக்கிறாரு. தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாரு. நாங்க தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்மி, அவங்கதான் வேர்ல்ட்லயே ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்மி அப்படிங்கிறதோட வந்து பெருசா சொல்லிட்டே தெரிகிறாரு. ஆனா சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சப்புன்னு ஒரு அப்பு விழுந்துன்னு வச்சுக்கோங்களேன், மீண்டும் எந்திரிக்க முடியாத அளவுக்கான ஒரு ஸ்லாப் அற வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் பவருக்கே விழுவது உண்டு. அது மட்டும் இல்லாம திரும்பி திரும்பி ஒன்னையா சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த வார்ஷிப் இருக்குது இல்லையா? ஈரானுக்கு வந்து அனுப்பியிருக்கிறேன். அது ரொம்ப டேஞ்சரு அப்படின்னா ஆமா அது டேஞ்சர் தான். ரொம்ப டேஞ்சரஸான டிவைஸ் தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஆனா அதை விட டேஞ்சரானது என்ன தெரியுமா? அந்த ஷிப்பையே கடலோட அடிப்பகுதி வரைக்கும் மூழ்க வைக்கக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய ஆயுதம் அதை விட சிக்கலானது. அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இவர் வந்து பேசியிருந்தாரு. அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ரீசெண்டான ஸ்பீச்ல 47 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்கை எலிமினேட் பண்ண முடியல, பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டே இருக்கிறாங்க. உண்மை என்னன்னா 47 வருஷமா அவங்களால எலிமினேட் பண்ண முடியல தான் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்க. அது வந்து ஒரு நல்ல ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதுக்கப்புறமா அது முடியாது அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருந்து தெளிவா சொல்லியிருக்கிறார். இது எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, நீ யாரை வேணா கொண்டுக்க, என்ன வேணா செஞ்சுக்க. பட் ஆனா உனக்கு வேணுங்கிற ரிசல்ட் இந்த ஈரான்ல நடக்காதடியே அப்படிங்கிறது போல ஈரான் தரப்பு இருந்து ரெடியா இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமா போல அப்படின்னா மிக பெருமளவுல ரத்த களரி ஆகும் இந்த மிடில் ஈஸ்ட் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ அது போல எதுவும் இல்லாம பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்து போய் அவங்க சந்திக்கிறேன். வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.